சுகமே சொல்லு சாமி. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சாமி, குலதெய்வ கோயில்ல பிரசாதம் கொடுக்குறாங்க, விபூதியோ குங்குமமோ பூவோ கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணணும் சாமி? ஐயா, குலதெய்வம்ன்றது உங்களுடைய வம்ச விருத்திக்கான ஒரு முக்கியமான பங்களிப்பு. அங்க கொடுக்குற அனைத்து விஷயத்துகளுக்குமே சக்தி, மிக மிக சக்தி அதிகம். அது விபூதியாக இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தாலும் சரி, பிரசாதமாக இருந்தாலும் சரி, ஒரு பிடி மண்ணாக இருந்தாலும் சரி, சக்தி வாய்ந்த விஷயங்கள். கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பிடி மண் எடுத்துன்னு வாங்க, கொடுக்குற விபூதி வாங்கிடுவாங்க. அந்த விபூதி நேராக எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் பீரோவில் எடுத்துன்னு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வைங்க. அந்த விபூதியை குங்குமம் இருந்தாலும் வைங்க, தப்பு கிடையாது. மண்ணாக இருந்தாலும் வைங்க. நிலவாசலில் கொஞ்சம் கட்டுங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, உண்மையிலே எதிர்மறை சக்திகளே விஷயத்தை முற்றிலும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த குலதெய்வ சக்தின்றது உங்கள் வீட்டுக்கு கொடுக்கும். பொருளாதார சார்ந்த விஷயங்கள் இருக்கிற தட்டுப்பாடு நீங்கும். முதல்ல பிளஸ்ஸிங் கிடைக்கும். அப்ப தெய்வ சக்திகள் வீட்டுக்குள்ள வர வைக்கிற முக்கியமான பங்களிப்புன்றது இந்த குலதெய்வ கோயில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதங்களுக்கு உண்டு. ஆனா மறக்காம அங்க எதை கொடுத்தாலும், விபூதியா இருக்கட்டும், குங்குமாட்டம், மண்ணா இருந்தாலும் வீட்டுல இருந்து வைங்க. கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்க பாருங்க. நிச்சயமா சாமி. அதே மாதிரி குலதெய்வ கோயில்ல கொடுக்குற பூ வந்து வீட்டுல வந்து வைக்கிறோம், அது வாடிடுது. அது என்ன பண்றது? கண்டிப்பாக அது வந்து நிறைய பேருக்கு சங்கடத்தை கொடுக்கணும், வாடி போச்சுன்னு அப்படி நினைக்காதீங்க. இயற்கையாகவே பூக்களுக்கு அவ்வளவுதான் தண்ணி வச்சாங்களேன். அதுக்கப்புறம் ஓடுற தண்ணி எங்கிருந்தாலும் இது போன்ற பிரசாத இதுன்னு இல்லை. நிறைய பேர் வந்து எலுமிச்சம்பழம் வாங்கி வருவாங்க, நிறைய விஷயத்த வாங்கி வருவாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நிகழதான் செய்யும். அது இயற்கை. அப்போ இது போன்ற பொருட்களை, தெய்வ சக்தி வாய்ந்த பொருட்களை நீரில கொண்டு போய் விட்டுடணும். இறைவா, நீங்க இருக்கிறது நன்றி, மீண்டும் எங்க வீட்டுக்கு வந்து நல்லது புரியுங்க சொல்லிட்டு ஓடுற தண்ணீர் எடுத்துன்னு விடும்போதுதான் நன்மை. சாதாரண குப்பத்தொட்டில் போடுற மாதிரி எடுத்துன்னு போட்டுறாதீங்க. அது இறை ஆற்றல் பெற்ற ஒரு தன்மை கொண்ட விஷயங்கள். அப்போ அது நீர்ல ஓடுற தண்ணீர் தான் எடுத்து மாதிரி போடணுமே தவிர்த்து வேற எங்கேயும் போடக்கூடாது.